சுதந்திரத்திற்கு பிந்தைய இந்திய அரசியலில் பெரும் புயலை கிளப்பிய விவகாரங்களில் ஒன்று போஃபர்ஸ் பீரங்கி பேர ஊழல். 1986ஆம் ஆண்டில் ஸ்வீடன் போஃபர்ஸ் பீரங்கிகளை கொள்முதல் செய்வதில் பேரம் பேசப்பட்டு ஊழல் நடைபெற்றதாக குற்றச்சாட்டு எழுந்தது. ராஜீவ்காந்தி குடும்பத்திற்கு நெருக்கமான இத்தாலிய தொழில் அதிபரான ஒட்டாவியோ குவாட்ரோச்சி இடைத்தரகராக செயல்பட்டதாகவும், ஸ்வீடன் போஃபர்ஸ் நிறுவனம் 64 கோடி ரூபாயை அரசியல்வாதிகளுக்கும் பாதுகாப்புத்துறை அதிகாரிகளுக்கும் லஞ்சமாக வழங்கியதாகவும் புகார் எழுந்தது. அப்போது பிரதமராக இருந்த ராஜீவ்காந்தி 1989ஆம் ஆண்டு மக்களவைத் தேர்தலில் தோல்வி அடைந்ததற்கு போஃபர்ஸ் பீரங்கி பேர ஊழல் முக்கிய காரணமாக அமைந்தது. இந்த வழக்கில் போஃபர்ஸ் நிறுவனமும் மற்றும் தொழிலதிபர்களும் ஹிந்துஜா சகோதரர்களுமான ஸ்ரீசந்த், கோபிசந்த், பிரகாஷ்சந்த் ஆகியோரும் 2005ஆம் ஆண்டில் டெல்லி உயர்நீதிமன்றத்தால் குற்றச்சாட்டுகளிலிருந்து விடுவிக்கப்பட்டனர். இதை எதிர்த்து மேல்முறையீடு செய்யப்படாததுடன் விசாரணையும் முடங்கியது. குவாட்ரோச்சியை கைது செய்து இந்தியா கொண்டுவர எடுக்கப்பட்ட முயற்சிகளுக்கு நடுவே 2013ஆம் ஆண்டில் அவர் மாரடைப்பால் உயிரிழந்துவிட்டார். இருப்பினும் இந்த வழக்கு முற்றாக முடங்கிவிடவில்லை. டெல்லி உயர்நீதிமன்ற உத்தரவை எதிர்த்து மேல்முறையீடு செய்ய அப்போதைய ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு அனுமதிக்கவில்லை என்று உச்சநீதிமன்றத்தில் சிபிஐ 2016ஆம் ஆண்டு டிசம்பரில் தெரிவித்தது. இந்நிலையில் போஃபர்ஸ் பீரங்கிகள் வாங்கியது தொடர்பாக 1989 மற்றும் 1990ஆம் ஆண்டில் சிஏஜி அளித்த அறிக்கைகள் நாடாளுமன்ற பொதுக் கணக்கு குழுவில் நிலுவையில் உள்ளன. இந்த அறிக்கைகளை தற்போது நாடாளுமன்ற பொதுக் கணக்கு குழுவின் துணைக்குழு பாஜக எம்பி பர்த்ருஹரி மெஹதாப் தலைமையில் ஆய்வு செய்து வருகிறது. இந்த துணைக்குழு போஃபர்ஸ் விசாரணையை புதிதாக தொடங்க முடியுமா என சிபிஐயிடம் கேட்டுள்ளது. மத்திய அரசு உத்தரவிட்டால்தான் தொடங்க முடியும் என சிபிஐ இயக்குநர் அலோக் வர்மா கூறியுள்ளார். இதையடுத்து போஃபர்ஸ் விசாரணையை தொடங்க அனுமதி கோரி மத்திய அரசுக்கு சிபிஐ இயக்குநர் கடிதம் எழுதுமாறு பொதுக் கணக்கு குழு உத்தரவிட்டுள்ளது.